அனைவருக்கும் இனிய வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம 8ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் சரிங்களா, 8ஆம் வகுப்பு தமிழ் புத்தகம். ஸோ புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய முக்கியமான லெசன்ஸ் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஸோ புத்தகம் இல்லாதவர்கள் இந்த வீடியோவை மட்டும் பார்த்தாலே போதுமானது. ஏனென்றால் நான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் சரிங்களாப்பா. ஸோ ஃபஸ்ட் எடுத்துனே தமிழ் மொழி வாழ்த்து சரிங்களாப்பா. ஸோ பாரதியார் நமக்கு சிலபஸில் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இருந்தாலும் மிக முக்கியமான ஒரு கவிஞர் என்பதால் அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். ஸோ இது ஒரு மிக சிறந்த ஒரு பாடல். ஸோ யூடியூப்பில் இந்த பாடலை எல்லாரும் கேட்டு பாருங்கள், இனிமையாக இருக்கும். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே, வானம் அளந்தது அனைத்தும் அளந்திடு வன்மொழி வாழியவே. ஸோ அருமையான ஒரு பாடல் வரி சரிங்களாப்பா. ஸோ இதை நீங்கள் யூடியூப்பில் கேட்டு பாருங்கள். ஸோ முதல் 2 லைன் மட்டும் நம்ம படித்தால் போதுமானது. சொல்லும் பொருளும் நமக்கு மிக மிக முக்கியம். நிரந்தரம் என்றால் காலம் முழுமையும், வைப்பு நிலப்பகுதி, சூழ்களி என்றால் சூழ்ந்துள்ள அறியாமை இருள், வன்மொழினா என்னப்பா, வன்மை கூட்டல் மொழி, வளமிக்க மொழி சரிங்களா. இசைனா புகழ் சரிங்களா, இசை பெற்று வாழ்தல் அப்படின்னா புகழ் பெற்று வாழ்தல் என்பதை குறிக்கும். தொல்லை என்பது பழமை துன்பம் சரிங்களா. தொன்மைனா தான் பழமை அப்படிங்கிறது படிச்சிருப்போம். ஆனால் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொல்லை அப்படிங்கிறதும் பழமை துன்பம் இரண்டிலும் சேரும் என்பது நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவரை பற்றி பார்க்கும்போது 11/12/1882 ஆண்டு ஸோ தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தில் பிறந்தவர். 11/12/1882. ஸோ ஒரு இறந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது 11/9/1921 ஆண்டு இவர் இறந்தார். ஸோ இவருடைய புத்தகத்தில் 11th பாலிட்டியில் சம்திங் இருக்கும். இவருடைய இரங்கல் கூட்டத்திற்கு இவர் இறந்த பின்னாடி எத்தனை பேர் வந்தாங்க அப்படின்னா ஸோ சம்திங் 14 பேர் என்னமோ தான் இவருடைய இறப்பிற்கே பார்த்திங்கன்னா இறுதி சடங்கிற்கு வந்த நபர்கள் 14 பேர் தான் பாரதியாருடைய இறுதி சடங்கிற்கு வந்தாங்க. ஸோ இவருடைய பல்வேறு சிந்தனைகள், கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர், ஸோ பன்முக ஆற்றல் கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார். ஸோ இந்தியா விஜயா அப்படின்ற இதழ்கள் நடத்தினார். ஸோ சந்திரிகையின் கதை, தராசு சரிங்களா, அவருடைய உரைநடை நூல் அப்படின்னு பார்க்கும்போது தராசு, சந்திரிகையின் கதை. அவருடைய புகழ் பார்க்கும்போது சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி, புதிய அறம் பாட வந்த அறிஞன், மரம் பாட வந்த மறவன் என்றெல்லாம் பாரதிதாசனை புகழ்கின்றார்கள். ஸோ இவருடைய பல்வேறு நூல்கள் நம்ம சிலபஸ் வைஸ் வரும்போது ஒரு முறை நம்ம பார்த்துக்கலாம். செந்தமிழே செங்கருமே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா விளக்கணிய நாயகியே அப்படிங்கிறாரு. யாரு? து. அரங்கன் சரிங்களா. து. அரங்கன் பார்த்தீங்கன்னா இந்த பாடலை பாடுறாரு. ஸோ சிம்பிளாக இது சும்மா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. சரியான விடை மக்கள் வாழும் நிலப்பகுதியை தான் என்னது? வைப்பு என்றால் நிலப்பகுதி. என்றென்றும், என்று குட்டல் என்றும். வானம் அளந்தது என்றால் வானம் கூட்டல் அளந்தது. அறிந்தது கூட்டல் அனைத்தும், அறிந்தது அனைத்தும் சரிங்களா, அறிந்தது அனைத்தும். ஸோ சி ஆப்ஷன் ஓகேவா, ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிக்கோங்க. வானம் கூட்டல் அறிந்த என்னப்பா வரும்? வானம் மறிந்த ஓகேவா. ஓகே. மோனை எதுகை இது நம்ம பேசிக்காக தெரியும் சரிங்களா. ஸோ அடுத்த இயல் பார்க்கும்போது தொல்காப்பியம் பற்றி சில விஷயங்கள் நமக்கு சொல்கிறாங்க. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்தது மயக்கம் என்று தொல்காப்பியத்தில் சொல்கிறாங்க. யாருன்னா தொல்காப்பியர் சொல்கிறாரு. விசும்பு என்றால் வானம், மயக்கம் கலவை, இருதினை உயிர்தினை அக்னி தெரியும். வளாமை என்றால் தவறாமை, ஐம்பால் தெரியும். மரபு வழக்கம், திரிதல், மாறுபடுதல், செய்யுள் பாட்டு. ஸோ இதில் முக்கியமானது பாருங்க, தலால் என்றால் தழுவுதல் சரிங்களா. தலால் என்றால் தழுவுதல், பயன்படுத்துதல், வளாமை என்றால் தவறாமை. ஸோ இது ரெண்டும் முக்கியமானது. பேசிக்கான கொஷின் எல்லாமே நம்ம போட்டலாம். மிக மிக முக்கியமானது ட்விஸ்டட் கொஷின் மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டாலே போதுமானது சரிங்களாப்பா. ஓகே. ஸோ நிலம், நீர், தீ, காற்று, வானம் 5ம் சொல்லக்கூடிய கலவை என்று கூறும் நூல் இது அப்படின்னு கேட்டால் தொல்காப்பியம். ஓகேவாப்பா. ஓகே. ஸோ இதில் வளாமை என்றால்
தலால் சரிங்களா, தழுவுதல் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியல், லிகரம், லுகரம் இதெல்லாம் நம்ம இலக்கணம் பார்க்கும்போது தெளிவாக பார்க்கலாம். இதில் ஒன்றும் பெருசாக அந்தளவுக்கு கிடையாது. ஓகேவா? தொல்காப்பியர் தான் மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம் சரிங்களா. எழுத்து, சொல், பொருள் 3 அதிகாரம். ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 9 இயல்களை கொண்டது சரிங்களா. 9 இயல். பொருள் அதிகாரத்தோட மரபியல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த குறள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிஎன்பிஎஸ்சி புதிய பாடத்திட்டத்தின்படி டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்டது இந்த பாக்ஸ் அப்படியே எழுதி வச்சுக்கணும் சரிங்களாப்பா. புலி, பறல், சிங்க, குருளை, யானை, கன்று, பசு, கன்று, ஆடு, குட்டி. அதே மாதிரி புலி என்ன பண்ணும்? உரும்பும். சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும். யானை பிளிரும். பசு கதறும். ஆடு கத்தும். அதே போல் மான் என்னப்பா? மான். ஸோ மானுக்கான இளமை பெயர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கான கேள்வி. ஸோ கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே. காகம் கரையும் சரிங்களா. காகம் கரையும். ஸோ காகத்திற்கான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வேறு பெயர் அப்படிங்கிறது இந்த குரூப் 4 எக்ஸாம்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ குரூப் 4 குரூப் 2 அப்படின்னு தெரியல, குரூப் 4 தான் நினைக்கிறேன். ஸோ காகத்திற்கான மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அப்படிங்கிறதும் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே. பறவை வானில், அதாவது விசும்புனா வானம் தெரியும். இயற்கையை போற்றுதல் தமிழர் மரபு. ஸோ இருதிணை என்னப்பா? அதாவது 2 கூட்டல் திணை அப்படிங்கிறத சொல்லலாம். 2 கூட்டல் திணை அப்படிங்கிறது வரும். ஸோ எக்ஸாக்டான ஆன்சர் 2 கூட்டல் திணை. ஏ என்பதுதான் சரியான விடை. ஸோ ஐம்பால் என்றால் 5 கூட்டல் பால். ஐம்பால் என்றால் 5 கூட்டல் பால். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ தமிழில் வரி வடிவ, அதாவது எழுத்து வந்து எப்படி வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த பாக்ஸ் முக்கியமானது. ஷா என்னும் வடமொழி எழுத்து காணப்படுகிறது. அதாவது கல்வெட்டில் சா அப்படின்ற எழுத்து வந்து இருந்துச்சாமா. மெய் எழுத்தை குறிக்க புள்ளி வந்து பயன்படுத்தலை சரிங்களா. மெய் எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா இக்கு அப்படிங்கிறது குறிக்க புள்ளி வந்து பயன்படுத்தலை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. எகர ஒகர குறில் நெடில் வேறுபாடு வந்து கிடையாது. ஸோ கல்வெட்டில் எப்படி இருந்தது அப்படிங்கிறது தோன்றாங்க. ஸோ அச்சுக்கலை தோன்றிய பிறகு தான் தமிழ் எழுத்துக்கள் வந்து மிகச்சிறந்த ஒரு வடிவத்தை, நிலையான வடிவத்தை பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல் செப்பேடுகள் 7ஆம் நூற்றாண்டில் தோன்றியதாகவும், கல்வெட்டுகள் 3ஆம் நூற்றாண்டில், கல்வெட்டுனா 3, செப்பேடு அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டில் தோன்றியதாகவும் ஸோ வந்து சொல்கிறாங்க. அடுத்து 2 வகையான எழுத்துக்கள், வட்டெழுத்து, தமிழ் எழுத்து. வட்டெழுத்துனா என்ன? தமிழ் எழுத்துனா அப்படிங்கிறது. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இந்த கேள்வி. கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் டேஸ் எழுத்துக்கள் அப்படின்னா கண்ணெழுத்துக்கள் என்று சொல்வார்கள். ஸோ கண்ணெழுத்து படுத்த எண்ணுப்பல் பொதி என்று குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டால் சிலப்பதிகாரம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரிங்களா. சிலப்பதிகாரத்தில் அதை பற்றி சொல்கிறாங்க. ஸோ இந்த பாக்ஸும் முக்கியமானது சரிங்களா. இது வந்து தமிழ் சொசைட்டியில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழ் மொழியை எழுத 2 வகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன என அறிகிறோம் என்று கூறும் கல்வெட்டு அரைச்சலூர் கல்வெட்டு. அரைச்சலூர் கல்வெட்டு சரிங்களா. அரைச்சலூர் கல்வெட்டு. தமிழ் எழுத்தும் வட்டெழுத்தும் கலந்து எழுதப்பட்டன சரிங்களா. 2 வகையான எழுத்துக்கள் இருந்து சொல்கிறது அரைச்சலூர் சரிங்களா. அரைச்சலூர் கல்வெட்டு. ஓகேங்களா. ஸோ தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை செய்தவர் யாருன்னா வீரமாமுனிவரும் தந்தை பெரியார் அவர்களும் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களில் செஞ்சுருக்காங்க சரிங்களாப்பா. ஸோ அதில் வீரமாமுனிவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள். ஸோ ஏ ஏ ஓ ஓ கே கே சரிங்களா. ஸோ இந்த மாதிரியான எழுத்து சீர்திருத்தம் வீரமாமுனிவர் செஞ்சாங்க. ஸோ பெரியார் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம அண்ணா அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ நூ சரிங்களா, இந்த மாதிரி போடக்கூடிய எழுத்து. அதே மாதிரி அணை அப்படிங்கிறத ஸோ இந்த மாதிரியான எழுத்தை மாற்றி இப்படி கொண்டு வந்தவர் ஏன்னா பெரியார் சரிங்களாப்பா. ஸோ வீரமாமுனிவரும் பெரியாரும் ரொம்ப முக்கியமான நபர்கள் சரிங்களா. ஸோ அடுத்தது நம்ம புக் பேக் வந்துடலாம். ஸோ அவ்வளோதான் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அவ்வளோதான் சரிங்களா. ஓகே. ஸோ தமிழில் நிலையான வடிவம் அச்சுக்கலை சரிங்களா. வளைந்த கோடுகளால் அமைந்த எழுத்து என்ன சொல்கிறோம்? வட்டெழுத்துன்னு சொல்கிறோம். தமிழ் எழுத்த சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யாருன்னா தந்தை பெரியார் சரிங்களா. சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யாருன்னா பெரியார். மிகப்பெரிய சீர்திருத்தம் செய்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு வீரமாமுனிவர். கடைச்சங்க காலத்தில் தமிழ் எழுத்துக்கள் டேஸ் என அழைக்கப்பட்டன அப்படின்னா கண்ணெழுத்துக்கள் சரிங்களா. இதுதான் வந்து குரூப் 4 கொஸ்டின். கண்ணெழுத்துக்கள்.
புள்ளிகளில் ஏற்படும் குழப்பங்கள், அதாவது ஏ யா ஓ ஓ அப்படின்னு சொன்னவன்னா யாருன்னா வீரமா முனிவர் சரிங்களாப்பா. ஓகே, ஸோ அவ்வளோதான்ப்பா. இந்த லெசன் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான லெசன். சொற்பூங்கா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ தொல்காப்பியர் சொல்லக்கூடிய ஒரு கூற்று பாருங்கள், எல்லாமே தொல்காப்பியம் தான். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே சரிங்களா. நெல் சரிங்களா, சொல்லுக்கு நெல் அப்படிங்கிற ஒரு பேர் இருந்துச்சாமா. ஓரெழுத்து ஒரு மொழி சரிங்களா, ஓரெழுத்து ஒரு மொழி என்பர் தொல்காப்பியர் சரிங்களா. நெட்டெழுத்து 7 சரிங்களா. தொல்காப்பியர் எத்தனை ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குன்னு சொல்றாரு? 7. பவனந்தி முனிவர் 42ன்னு சொல்றாரு சரிங்களா. நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன் பார்த்தீங்கன்னா லைவ்ல. ஸோ அது இந்த கொஸ்டின் தான். குற்றெழுத்து 5 மொழி நிறைவு இலவே சரிங்களா, இலவேன்னு தொல்காப்பியர் சொல்றாரு. ஸோ உயிர்மை நெட்டெழுத்துக்கள் சரிங்களா, உயிர்மை நெட்டெழுத்துக்கள் 126 எழுத்துக்கள் உயிர்மை நெட்டெழுத்துக்கள். அதாவது ஸோ அடுத்து பாருங்க, நொது சரிங்களா, நோனா நோய், தூணா உன். ஸோ இது நமக்கு தெரியும். 42 ஒரு எழுத்து ஒரு மொழி பவனந்தி முனிவர் சொன்னான்னு தெரியும். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த வரிசை அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ எந்தெந்த வரிசை. ஸோ இது நம்ம பேசிக்காக ஈஸியாக போட்டுடலாம். உயிரெழுத்து சரிங்களா, உயிரெழுத்துல ஆனா பசு, ஈனா குடு, ஊனா இறைச்சி, ஏனா அம்பு, ஐனா தலைவன், ஓனா பலகை, மதினை தாங்கும் பலகை. ஸோ எல்லாமே போட்டுருவீங்க. மா வரிசையில் எத்தனைன்னா 6 சரிங்களா, மா வரிசையில் 6, தா வரிசையில் 5. இது வந்து நம்ம சொல்லி பார்த்தாலே ஈஸியாக வந்து போட்டலாம்ப்பா சரிங்களா. ஸோ குறியில் 2, யா வரிசையில் 1. ஸோ இது சொல்லி பார்த்தாலே பேசிக்காக போட்டுடலாம். ஸோ இதை வந்து மனப்பாடம் பண்ணி நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஓகேவா. ஸோ ஆமா அப்படிங்கிறத பண்டைய காலத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காட்டு பசு சொல்கிறாங்க. ஆமா அப்படின்னா காட்டு பசுவை சொல்கிறாங்க. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஸோ மற்றது எதுவுமே தேவையில்லை, இல்லை நான் படித்து பார்த்துட்டேன். ஸோ எல்லாமே கதைகள் தான் சரிங்களா. ஏனா அம்பு சரிங்களா, ஏகலை அப்படிங்கிறத சொல்கிறாங்களா. ஸோ இளங்குமரனார் ரா இளங்குமரனார் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். செந்தமிழ் அந்தணர் என்று அழைக்கப்படுபவர் ரா இளங்குமரனார். பள்ளி ஆசிரியர், நூலாசிரியர், இதழாசிரியர், உரையாசிரியர், தொகுப்பாசிரியர் என்று பன்முக திறமை பெற்றவர். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம். ஸோ இவர் தொகுத்த நூல் என்று பார்க்கும்போது தேவநேயம் என்ற நூலை தொகுத்துள்ளார். திருச்சிக்கு அருகில் உள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனார் நூலகத்தையும் அமைத்தவர் யார்? டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கேட்கப்பட்ட கேள்வி. ஸோ ரா இளங்குமரனார், குரூப் 4 கொஷின். ஓகேங்களா, ரா இளங்குமரனார். ஓகேவா. ஸோ அவ்வளோதான், இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அடுத்தது பார்க்கும்போது எழுத்துக்களின் பிறப்பு சரிங்களா, எழுத்துக்களின் பிறப்பு நம்ம இதுவும் ஆல்ரெடியே பார்த்தது தான் சரிங்களாப்பா. உயிர் எங்கே பாருங்க, உயிர் இடை என்ன சொன்ன, கழுத்து சொன்ன, அவ்வளோதான். வல்லின மார்பு, மெல்லின மூக்கு, ஆயுதம் தலை, அவ்வளோதான். வேற எதையுமே இதில் பார்க்கவே கூடாது சரிங்களா. இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு, இடப்பிறப்பு முயற்சி பிறப்பு சரிங்களா. ஸோ எது தேவையோ அதை மட்டும் படித்தாலே போதுமானது. ஸோ இயல்பாக காற்று வெளியிடும் போது என்னென்ன பிறக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். வாயை திறந்தாலே பிறக்கும் சரிங்களா. ஸோ வாயை திறக்கும் நாக்கின் அடி ஓரமானது மேல்வாய் பல்லை பொருந்துவதால் ஐ சரிங்களா, இது வந்து பிறக்கும். ஸோ அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம், இதழ்களை குவிப்பதால். நான் இப்போ சொல்லக்கூடிய எல்லாமே உங்கள் வாயில சொல்லி பாருங்க. ஊ சரிங்களா, ஓ ஓ இதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா உதடு வந்து குவியும். அப்போ உதடுகளை குவிப்பதால் வரும் எழுத்து சொல்லி பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இதெல்லாம் நாங்கள் எப்படி சார் ஞாபகம் வைக்கிறது, இவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக படிச்சிடலாம். ரொம்ப சிம்பிளாக படிச்சிடலாம். சொல்லி பார்த்தாலே இது எல்லாமே ஈஸியாக நம்ம படிச்சிடலாம். ஓகேவாப்பா. ஸோ இப்போ மெய் எழுத்தில் நம்ம 18 எழுத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இக்கு இங்கு சொல்லி பாருங்கள். இங்கு சரிங்களா, நாவின் முதல் அன்னத்தின் முதல். அதாவது உங்கள் நோட்டில் என்ன இருக்குன்னா இக்கு இங்குன்னு போட்டு டேஸ் போட்டு நாவின் முதல் அன்னத்தின் முதல் சரிங்களா. ஸோ நாவின் முதல் அன்னத்தின் முதல்னு போட்டாலும் சரி, அன்னத்தின் அடின்னு போட்டாலும் சரி, எல்லாமே சேம் தான். ஸோ டேஸ் போட்டு இக்கு இங்கு போட்டு டேஸ் போட்டு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் மட்டும் இருந்தால் போதும், அதை மட்டும் படித்தா போதும். சரி, இச்சு இஞ்சு, இச்சு இஞ்சு சொல்லி பாருங்க. நாவின் இடை அன்னத்தின் இடை, நாவின் இடை ஃபஸ்ட்டு இக்கு இங்கு முதல், இச்சு இஞ்சு இடை, ஃபஸ்ட்டு முதல் இடை, இவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் சரிங்களா. இடை, நாவின் இடை, அன்னத்தின் இடை, இச்சு இஞ்சுன்னு போட்டு டேஷ் போட்டு இடை இடை, அவ்வளோதான் இருக்கணும் சரிங்களாப்பா.
சார் இட்டு இன்னு அது என்னது? நாவின் நுனி அன்னத்தின் நுனி சரிங்களா. நாவின் நுனி அன்னத்தின் நுனி சரிங்களா. அது நம்ம பார்த்து என்னது? நாவின் முதற் பகுதி அன்னத்தின் அடிப்பகுதி சரிங்களா. ஸோ இதில் இருக்க மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, இதில் இருக்கிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க, கன்ஃபியூஷன் ஆகிடும். இட்டு இன்னு நாவின் நுனி அன்னத்தின் நுனி சொல்லி பாருங்க. இட்டு இன்னு சொல்லி பாருங்க, அழகா வந்துடும். இட்டு இன்னு சரிங்களா, ஃபர்ஸ்ட்லேயே வந்துடும். ஓகேவா. ஸோ அடுத்தது பார்க்கும்போது ஈஸியாகிறது ஃபஸ்ட்டு பார்த்தலாம். இப்பு இம்மு. ஸோ ரெண்டு மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால் வருவது இப்பு இம்மு. ரொம்ப சிம்பிள், இப்பு இம்மு. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? இது இப்போ இதை பார்த்தலாம். இத்து இந்து சரிங்களா. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டிஎன்பிஎஸ்சியில் கேட்டது. மேல்வாய் பல்லின் அடியை நாவின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இத்து இந்து. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், இது அப்படியே எழுதி வச்சுக்கணும் சரிங்களாப்பா. ஓகே. ஈ சொல்லி பாருங்க. நாவின் அடிப்பகுதி மேல்வாயோட அடிப்பகுதி சரிங்களா. நாவின் அடிப்பகுதி மேல்வாயோட அடிப்பகுதி பொருந்துவதால் பிறக்கும். ஸோ இல்லை சொல்லி பாருங்க. மேல்வாயை நாவின் சரிங்களா உள்ள இழுக்கணும், நாக்கின் நுனி வந்து வருடணும் சரிங்களா. இல் இரு மெய்களும் மேல்வாயை நாக்கின் நுனி வருடுவதால் பிறப்பது இல்லை. ஓகே சார். அடுத்தது இந்த இல் பார்ப்போமா. மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் சரிங்களாப்பா. ஸோ அதே போல பாருங்க, இந்த இல் மேல்வாயை நாக்கின் ஓரங்கள், இங்க பாருங்க மேலே பார்த்தது மேல்வாய் பல்லின் அடியை, இந்த பல்லின் அப்படிங்கிறது தான் நமக்கு முக்கியம். இங்க மேல்வாயை நாக்கின் ஓரங்கள் இருக்குது, இதை ரெண்டும் எழுதி வச்சுக்கணும். இது தெரியும் நமக்கு, வருடுவதால் வரும் சரிங்களா. சார் மேல்வாய் பல்லை கீழ்வுதடு இப்பு சொல்லி பாருங்க. மேல்வாய் பல்லு வந்து கீழ்வுதட பொருந்தும். ஃபஸ்ட்டு எதெல்லாம் சிம்பிளாக இருக்குதோ அதை எல்லாத்தையும் விட்டுறணும், எழுதக்கூடாது. எது கடினமாக இருக்குதோ அதை மட்டும் எழுதி வச்சுக்கணும். ஓகேவாப்பா. மேல்வாய் பல்லை கீழ்வுதடு பொருந்தால் பிறப்பது சரிங்களா. ஸோ அடுத்தால பார்க்கும்போது இன்னு சரிங்களா. இன்னு மேல்வாயை நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் எண்ணு சரிங்களா. எண்ணு. ஸோ இது ரெண்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான்ப்பா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். ஸோ சார்பெழுத்து 10 சரிங்களா. வாயை திறந்து ஒலிக்கும் முயற்சியால் பிறக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ நம்ம இது பின்னாடி வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்கள், புக் பேக் டக்குன்னு ஆன்சர் போடுவீங்க. இதழ்களை குவிப்பதால் என்னப்பா சரிங்களா. அவ்வளோதான். ஆயுதம் எங்க? தலை. வல்லினம் எங்க? மார்பு. மெல்லினம் தான் மூக்கு. ஸோ நாவின் நுனி அன்னத்தின் நுனி சரிங்களா. ரெண்டுமே நுனி சொல்லிட்டாங்க, ரெண்டுமே நுனி. எப்போ என்ன? அது இட்டு இன்னு. அவ்வளோதான். மேலிதழும் கீழ்வாய் பல்லும் பிறப்பதால் சரிங்களா. மேல் இதழும் கீழ்வாய் பல்லு சரிங்களா. தான். ஓகேவா. ரொம்ப ரொம்ப சிம்பிள், அழகாக அடிச்சுட்டு போயிடலாம். ஒருத்துக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டிஎன்பிசியில் கேட்டது சரிங்களா. நாவின் நுனி அன்னத்தின் அடி சரிங்களா. அன்னத்தின் அடி, நாவின் முதல் அன்னத்தின் அடி பார்த்தோம். இச்சிஞ்சு என்னது? இடை. இட்டின் என்னது? நுனி. அவ்வளோதான். இத்திந்து நாவின் நுனி மேல்வாய் பல்லின் அடி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பொறுத்துக்க இது சரிங்களாப்பா. ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 3142 ஓகேவாப்பா. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்க்கும்போது ஆந்தை சரிங்களா. பறவையோட ஒளி மரபு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆந்தை என்ன பண்ணும்? அலரும். காகம் கரையும். சேவல் கூவும். மக்கள் கூட்டம். குயில் கூவும். கோழி கொக்கரிக்கும். புறா குணுகும். ஆநிறை. ஆட்டு மந்தை. மயிலாகவும். கிளி பேசும். கூக்கை குளரும். குரு 4 கொஷின். கூக்கை டேஸ் சரிங்களா. கூக்கை டேஸ். இது வந்து 2022 குரு 4ல் ஃபர்ஸ்ட் கொஷினே இதுதான். கூக்கை குளரும் சரிங்களா. கூக்கை குளரும் என்பது சரியான விடை. சோறு உண்டான். முறுக்கு தின்றான். சுவர் எழுப்பினான். தண்ணீர் குடித்தான். பால் பருகினான். கூடை முடைந்தான். பூ கொய்தான் அல்லது பூ பறித்தான், இரண்டுமே வரும். இலை பறித்தான் அப்படிங்கிறது வரும். பானை என்ன செய்யணும்? பானை வனைந்தான். பானை வனைந்தான் சரிங்களாப்பா. ஸோ இதில் பார்க்கும்போது ஆன்சர் பண்ணுங்க. கோழி என்ன செய்யும்? கொக்கரிக்கும். பால் பருகு. சோறு உண். பூ கொய் சரிங்களா. நிறை சரிங்களா. நிறை. ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவாப்பா. ஓகே.
ஸோ இந்த பன்மை விகுதி, ஸோ இதெல்லாம் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அடுத்தது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது, சரிங்களா? வளைந்த கோடுகளால் அமைந்த தமிழ் எழுத்து வட்டெழுத்து அப்படின்றது சொல்கிறோம். ஸோ அடுத்தது பகைவரை வென்றதை பாடுவது பரணி, இதுன்னு தெரியும். உயிரெழுத்து பிறக்கமிடும், இதுன்னு தெரியும். அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ், சரிங்களா? ஸோ அம்புவிடும் கலையை ஏகலை என்றது தமிழ். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அம்புவிடும் கலையை ஏகலை என்பது தமிழ். ஸோ இதில் வந்து ரெண்டு இது கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ ரெண்டாவது, சரிங்களா? தமிழ்மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழட்டும், சரிங்களா? தமிழ்மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழட்டும் அப்படிங்கிறது தான் நமக்கு முன்னாடி பாரதியார் எழுதிய இந்த முதல் இதில் சொல்லியிருக்காங்க, சரிங்களாப்பா? தமிழ்மொழி உலகம் உள்ளவரையிலும் வாழட்டும் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையே நோட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ 2ம் 5ம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா? ஸோ இதை நான் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது லைவில் உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? ஓகே. கான்ஸ்டன்ட்னா மெய்யொலி, மூக்கொலினா நாசல் கான்ஸ்டன்ட், ஸோ எபிகிராப் கல்வெட்டு, உயிரொலினா வவல், அகராதினா லெக்சிகிராபி அகராதி, சரிங்களா? அடுத்தது பொனிம், சரிங்களா? பொனிம்னா ஒளியல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பொனம்னா ஒளியல், சரிங்களா? ஸோ பொனிம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒளியல். பிக்டோகிராஃப்னா சித்திரெழுத்து, பிக்டோகிராஃப்னா சித்திரெழுத்து. ஆர்டிகுலேட்டரி பொனிட்டிக்ஸ் அப்படின்னா ஒளிப்பிறப்பியல், சரிங்களா? ஆர்டிகுலேட்டரி பொனிட்டிக்ஸ்னா ஒளிப்பிறப்பியல், சரிங்களா? ஸோ அடுத்தது பார்க்கும்போது இயல் 2, ஸோ இயல் 1 அவ்வளோதான்ப்பா, சிம்பிளாக முடிச்சிட்டா நம்ம. ஸோ முடிச்சிடலாம். ஸோ அடுத்து இயல் 2 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இயல் 2க்கு போயிடும். ஸோ ஓடை, சரிங்களா? ஓடை அப்படின்னும் போது நமக்கு யாரை ஞாபகம் வரும் அப்படின்னா வாணிதாசன் அவர்களை ஞாபகத்துக்கு வரும். ஓடையாட உள்ளம் தூண்டுதே கல்லில் உருண்டு தவிழ்ந்து நெளிந்து பாயும் அப்படிங்கிறாரு, சரிங்களா? அந்த ஓடையில் வரக்கூடிய அந்த தண்ணியை பற்றி ஸோ பாடுகிறார். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேள்வி தான், சரிங்களா? ஸோ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த், ஸோ டிஎன்பிஎஸ்சி பழைய பாடத்தில் இந்த கொஷின் இல்லாத கொஷின் பேப்பரே இருக்காது. ஸோ வாணிதாசன். தூண்டுதல் ஆர்வம் கொள்ளுதல், சரிங்களா? தெரியும் நமக்கு. ஈரம்னா இரக்கம், எப்பா கொஞ்சம் கூட மனசில் ஈரமே இல்லையா? இரக்கம். முழவு இசைக்கறி, நன்சை புன்சை, வல்லைப்பாட்டு வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல், சரிங்களா? பயிலுதல் படித்தல், ஞானம் வெட்கம், செஞ்சொல் என்றால் திருந்திய சொல், செஞ்சொல் என்றால் திருந்திய சொல், சரிங்களாப்பா? ஸோ இதில் இவ்வளோதான்ப்பா முக்கியமானது. ஸோ அரங்கசாமி என்கிற எத்திராசுரு என்ற இயற்பெயரை கொண்ட நபர் தான் வாணிதாசன் அவர்கள். ஸோ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று அழைக்கப்படுகிறார். கவிஞரேறு பாவலர் மணி என்று அழைக்கப்படுகிறார். பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருது பெற்றவர். இது எல்லாமே டிஎன்பிசியில் கேட்டது அவரை பற்றி அனைத்துமே. பிரெஞ்சு அரசின் செவாலியர் விருது. தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம், ஸோ இவருடைய நூல்கள், சரிங்களா? ஸோ குழந்தை செல்வம் என்ற நூல் யாருடையது? குழந்தை செல்வம் என்ற நூல் யாருடையது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்தது பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு, சரிங்களாப்பா? செஞ்சொல் மாதரின் வல்லைப்பாட்டிற்கு நீ அதை ஓடை சொல்கிறாங்க. நன்சை என்றால் நன்மை கூட்டல் செய். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினா இங்கே தான் இருக்குது. ஸோ நீள் உழைப்பு, ஸோ எல்லாருமே நீளு கூட்டல் உழைப்பு அப்படிங்கிறத போட்டு வந்துட்டாங்க, தவறான விடை, சரிங்களாப்பா? ஸோ டி ஃபார் டெல்லி, நீள் கூட்டல் உழைப்பு என்பது மிக சரியான விடை. ஸோ நீள் கூட்டல் உழைப்பு. சீருக்கு கூட்டல் ஏற்ப, சீருக்கேற்ப, ஓடை கூட்டல் ஆட, ஓடையாட, சரிங்களா? ஓடையாட. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் சிலபஸ்லேயே இல்லாத ஒரு டாபிக். ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஸோ தாய் இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை, பால் கூட்டல் ஊறும் என்றால் பால் ஊறும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து சும்மா ஒரு கதை, சரிங்களா? வானில் அது முகில் சொன்னா, ஸோ காலன்னா யமன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விழுந்தது அங்கே, விழுந்தது கூட்டல் அங்கே. செத்திருந்த, செத்து கூட்டல் இருந்த. பருத்தி கூட்டல் எல்லாம், பருத்தி எல்லாம், சரிங்களா? பருத்தி கூட்டல் எல்லாம், பருத்தி எல்லாம். ஸோ அவ்வளோதான்ப்பா. வாணிதாசனை பற்றி நம்ம பார்த்தாச்சு. வேர்ட்ஸ்வர்த் அரங்கசாமி எத்திராசுலு என்று சொல்கிறான். ஸோ தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம் என்றெல்லாம் இவர்களை நம்ம அழைக்கிறோம். ஸோ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் இதுதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நம்ம சொல்லியிருந்தோமா? தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் யாரு?
வாணிதாசன் அவர்கள். ஸோ இது வந்து பழைய சிலபஸ் படி ரிப்பீட்டடாக கேட்டுப்பாங்க. ஸோ குரூப் 4 கொஷின் சொன்னேன், வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிங்க. நீள் உழைப்பு, நீள் கூட்டல் உழைப்பு, டி ஆப்ஷன், நன்செய் நன்மை கூட்டல் செய், சரிங்களா. ஓடை, பள்ளிக்கு சென்று, கல்வி பயிலுதல் தான் சிறப்பு. சீருக்கேற்ப என்னப்பா, சீருக்கு கூட்டல் ஏற்ப, சீருக்கேற்ப, ஓடை கூட்டல் ஆட, ஓடையாட. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். புக்கில் இருக்கிறதுலாம் ஒரு கொஷின் கூட தப்பு பண்ணக்கூடாது. ஸோ எத்தனை முறை படித்தாலும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் படித்தாலே நமக்கு போதுமானது. ஸோ அடுத்தால நம்ம பார்க்கும்போது இலக்கணம், சரிங்களா. இலக்கணம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது வினை முற்றுனா என்ன சார் அப்படின்னு பார்க்கும்போது, வினை வந்து முடிஞ்சிருச்சு, அதாவது முற்று பெற்று விட்டுறது, சரிங்களா. ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் வினை சொல் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். ஸோ வினை முற்று என்றால் இறந்த காலத்தை குறிக்கும். ஸோ வினை முடிஞ்சிருச்சு. எழுதினான், பாடினான், ஸோ ஓடினான், ஸோ அப்படிங்கிறதுல வினை முற்று எழுதினாள், சரிங்களா. ஸோ அதாவது பாடுகிறான்னா இப்போ பாடுறான் நிகழ்காலம். மாடு மேயும் என்பது எதிர்காலத்தில் நம்ம சொல்லக்கூடியது, சரிங்களாப்பா. ஸோ இதில் தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என்று 2 வகைப்படும் அப்படின்றது சொல்கிறாங்க. முற்று பெற்ற வினை சொற்களை முற்று வினை, இதுக்கு இன்னொரு பேர் முற்று வினை அல்லது வினை முற்று அப்படிங்கிறதுலாம் சொல்கிறான். 5 பால், 3 காலம், மூவிடம், ஸோ தன்மை, முன்னிலை, படற்கை ஆகிய அனைத்திலும் வரக்கூடியது எதுன்னு கேட்டால் வினை முற்று, சரிங்களாப்பா. சார் தெரிநிலை வினைமுற்றுன்னு என்ன? ஸோ இதுலேயே வந்துருச்சு. தெரி அப்படின்னா என்னப்பா, காலம் தெரியும், அவ்வளோதான். தெரிநிலை என்றால் காலம் தெரியும். எப்படி சார் தெரியும்? செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகியவை முதன்மையாக வரக்கூடியது தெரிநிலை வினைமுற்று. மாணவி கட்டுரை எழுதினாள். யாரு? மாணவி. எதை எழுதினாரு? கட்டுரையை. செயல் எழுதுதல், காலம் இறந்த காலம், முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி கட்டுரை எழுதினாள், எழுதுகிறாள், எழுதுவாள் 3 காலங்களையும் வருகின்றது. அப்ப இது தெரியும் காலம், அதனால் தெரிநிலை வினைமுற்று. சார் குறிப்புனா காலம் தெரியாது. பண்பினை மட்டும், சரிங்களா, அதாவது காலத்தை வெளிப்படையாக காட்டாது, பண்பு செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு. காலம் காட்டாது, காலம் காட்டினா தெரியும், இல்லைன்னா குறிப்பு, அவ்வளோதான். ஸோ இதற்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ இதில் பாருங்கள், பொருட்பெயர் என்னப்பா, பொன்னன் என்பது பொருட்பெயர். தென்னாட்டார், சரிங்களா, தென்னை என்பது இடப்பெயர். ஆதிரை என்பது காலப்பெயர். கண்ணன் என்பது சினை பெயர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரியன், கருமை குட்டல் அன், பண்பு பெயர். எழுத்தன், சரிங்களா, எழுதுறது என்பது ஸோ குறிப்பு வினைமுற்றில் வரக்கூடிய தொழில், சரிங்களா, தொழிலை செய்யக்கூடிய. ஸோ இலக்கணம் பார்க்கும்போது டீட்டெயிலாக இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளை மட்டும் நம்ம பார்த்தால் போதும். இது இல்லாமல் ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று அப்படிங்கிற நிறைய வகைகளும் இருக்கின்றதுன்னு சொல்கிறாங்க. ஏவல் வினைமுற்று என்ன சார்? ஏவறது, ஒரு செயலை செய்யுமாறு ஏவறது. ஸோ எழுதுங்கள், இந்த மாதிரி எழுதுனா ஒருமை, எழுதுமின் என்றால் பன்மை. ஸோ எழுதுங்கள் என கூறுவது இக்கால வழக்கு, சரிங்களா, அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பாடம் படி, கடைக்கு போ, ஓடு, ஆடு, பாடு, ஏவறது, சரிங்களா. சார் வியங்கோல் வினைமுற்று வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுதான் டிஎன்பிசியில் கேட்டது. கா, இய, இயர், அல், இதுதான்ப்பா வியங்கோல் வினைமுற்றும் போட்டு கா, இய, இயர், அல் அப்படின்னா என்ன சார் அப்படின்றத பார்ப்போம். வாழ்க, ஒளிக, வாழிய, இயர் வந்துருச்சா, வாரல், அல் வந்துருச்சா, அவ்வளோதான். ஸோ இந்த 4 க்ளூவோட வச்சு இந்த 4ம் கடைசியாக வந்தால் அது வியங்கோல் வினைமுற்று. இது எப்படி வரும்? வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருள்களில் வரும். ஸோ 2 திணையிலையும் வரும், 5 பால்லையும் வரும், சரிங்களா, 3 இடங்கள்லையும் வரும். அப்படிங்கிறது தான் வியங்கோல் வினைமுற்று. ஸோ ஏவல் வினைமுற்றுனா என்ன, வியங்கோல் வினைமுற்றுனா என்ன, எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏவல்னா முன்னிலையில் வரும், ஒருமைப்பன்மை வேறுபாடு உண்டு. கட்டளை, சரிங்களா, விகுதி பெற்றும் வரும், பெறாமல் வரும். ஆனால் வியங்கோல் பாருங்கள், இருதுனே 5 பால், ஒருமைப்பன்மை வேறுபாடு கிடையாது. ஸோ வாழ்த்துதல், வைதல், வேண்டலில் வரும், விகுதி பெற்று மட்டும்தான் வரும். ஸோ இதுதான் வியங்கோல் வினைமுற்று.
இது ரெண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் நோட்டில் எழுதி வச்சுக்கணும். ஓகேவா? விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினையமற்று தன்மை இடத்தில் வராது. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாக்ஸ். இயர் அல் ஆகிய இரண்டு விதிகள் தற்கால வழக்கில் இல்லை செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ளன. தற்கால வழக்கில் இல்லை செய்யுள் வழக்கில் மட்டுமே உள்ளன அப்படிங்கிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. என்னப்பா வினைமுற்று முடிஞ்சிருச்சு, மேய்ந்தது அவ்வளோதான் வினைமுற்று. இறந்த காலம்னா என்னப்பா முடிஞ்சிருச்சு தானே, படித்தான் அதான் முடிச்சு. ஏவல்னா ஓடு போ, கட்டளையா சொல்றது ஓடு போ செல் கடைக்கு போ, இது போல சொல்றது தான் ஏவல் வினைமுற்று. அடுத்து நம்ம பார்க்கும்போது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டிஎன்பிசியில் இது அப்படியே கேட்பாங்க. உலக ஈரநில நாள். ஈரனர் 2, ஸோ அப்போ பிப்ரவரி 2 சரிங்களா. ஈரனா 2 எழுத்து, பிப்ரவரி 2, நிலநாளும் 2 எழுத்து, பிப்ரவரி 2ஆம் மாதம் 2 எல்லாமே 2லே வருது பாருங்க. ஈரனா 2 எழுத்து, 2ஆம் மாதம் பிப்ரவரி 2. ஓசோன்னா 1/6 ஓசோன்னா 1/6 ஓசோனா 1/6 இப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கைனா 3 வேலையும், அதாவது அக்டோபர்னா 3 வேலையும், அக்டோபர் 3 வேலையும் இயற்கையை பார்க்கணும். வனவிலங்குனா 6 எழுத்து, அக்டோபர் 6 எழுத்து, அக்டோபர் 6. ஸோ இது வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் சொல்கிறேன். இயற்கை சீரழிவு 5 எழுத்து, இயற்கை சீரழிவுனா அக்டோபர் 5. ஸோ இது 3மே அக்டோபரில் தான் வரும். இயற்கைனா 3 ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 வேலையும் பாதுகாக்கணும். வனவிலங்குனா 6 எழுத்து 6, இயற்கை சீரழிவுனா 5 எழுத்து, அப்போ அக்டோபர் 5. ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ செய்தி தொடர். ஸோ தொடர் வகைகள் 4 அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நிறையா இருக்குது. ஒரு செய்தியை சொல்லணும். கரிகாலன் கல்லணையை கட்டினான், நான் கோயிலுக்கு சென்றேன் வந்தேன், வேண்டும் முடியும், கட்டினான் சென்றான் போனான், செய்தி முடியணும், அது செய்தி தொடர். வினாத்தொடர் கொஸ்டின் மார்க் வந்தால் வினாத்தொடர், அவ்வளோதான், வேறு எதுவுமே படிக்கக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன சார், விளைவு தொடர். விளைவு தொடர் என்றாலும் கட்டளை தொடர் என்றாலும் இரண்டும் ஒன்றுதான். ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வருவது விளைவு தொடர் அப்படிங்கிறத சொல்றாங்க. இளமையில் கல் ஏவர், இளமையில் கல் அப்படின்னா ஏவல். உன் திருக்குறள் நூலை தருக, வேண்டது கொடுப்பா திருக்குறள் நூலை தாப்பான். உழவு தொழில் வாழ்க, வாழ்த்துதல். கல்லாமை ஒழிகிய, வைதல். சரிங்களா, திட்டம் கல்லாமை ஒழிகிய அப்படிங்கிறது, யாரும் படிக்காம இருக்கக்கூடாது. உணர்ச்சி தொடர், ஆச்சரியக்குறி வந்தா உணர்ச்சி தொடர், அவ்வளவுதான். அடடா என் தங்கை பரிசு பெற்றால். உவகை சரிங்களா, உவகைனா என்னது, மகிழ்ச்சி. புலி வருகிறது, பயமா இருக்குது, அச்சம். பழந்தமிழ் இலக்கியங்கள் அழிந்து போய் விட்டனவே, அவலம். சரிங்களா, என்ன இமயமலையின் உயரம், வியப்பு, வியந்து பார்க்கறோம் இல்லையா. ஸோ அதான் உணர்ச்சி தொடர் அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ முக்காலம் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள் என்பது என்ன தொடர், செய்தி தொடர். கடமையை செய், விளைவு தொடர் அல்லது கட்டளை தொடர். பாரதியார் பாடலின் இனிமைதான் என்ன, உணர்ச்சி. உணர்ச்சி சொல்றோம். எத்தனை புத்தகங்களை படிக்கிறாய், கொஸ்டின் மார்க் வந்துச்சா, அப்ப என்ன தொடர், வினா தொடர், அவ்வளவுதான். நேற்று நம் ஊரில் மழை பெய்து, வினா தொடரா, என்னது, உணர்ச்சி தொடராக மாற்றுக. காடு மிகவும் அழகானது, என்ன காடு மிகவும் அழகு. ஸோ இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இதில் எல்லாமே ஈஸியாக போட்டுடலாம். அதிகாலையில் துயிலில் எழுவது நல்லது. ஸோ இதை விளைவு தொடராக மாற்றி அந்த விளைவு தொடரை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களாப்பா. ஸோ விளைவு தொடர் அதிகாலை துயிலில் எழுவது நல்லது சரிங்களா. ஸோ இதை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேவா. ஸோ நான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் நான் வந்து லைவில் உங்களுக்கு சொல்கிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாக்ஸ், ஈஸியாக போட்டுடலாம், ஈஸியாக போட்டுடலாம் சரிங்களாப்பா. ஸோ இதில் நமக்கு வேர்ச்சொல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நடக்கிறது நட, போனான் போ, சென்றார் என்பதன் வேர்ச்சொல் செல். உறங்கினான் உறங்கு, வாழிய என்னப்பா வேர்ச்சொல் வாழ் சரிங்களா, வாழ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பேசினால் பேசு, வருக வா, தருகின்றனர் தா, பயின்றாள் என்பதன் வேர்ச்சொல் என்னது பயில், கேட்டார் என்பதன் வேர்ச்சொல் என்ன கேள். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம், இது அப்படியே கேட்பாங்க. என்னதான் புத்தகத்தில் இவ்வளோ வேர்ச்சொல் இருந்தாலும் ஆனால் ஓலைச்சுவடியிலிருந்து
ஸோ சம்மந்தமே வாயிலேயே நுழையாத ஒரு வார்த்தையை எடுத்து வைப்பாங்க. அவங்க தான் டிஎன்பிஎஸ்சி சேர்மன்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ். ஸோ அறிவுபூர்வமாக கேள்வி கேட்பாங்க. ஸோ கலைச்சொல். ஸோ ட்ரைப்ஸ்னால் பழங்குடியின், பிளைன்னா சமவெளி, வேலைச்சுங்களா, வேலை அப்படின்னா பள்ளத்தாக்கு, திக்கட் புதர்லாம் வந்து அப்படியே ரொம்ப திக்காக இருக்கும் நாங்கள் வச்சுக்கோங்க. ரீச்னா மலைமுகடு, லொக்கஸ்ட்னா வெட்டுக்கிளி, லெஃபோர்னா சிறுத்தை, பட்னா மொட்டு. ஸோ இது தெரியும். லொக்கஸ்ட்னா வெட்டுக்கிளி சரிங்களா. திருக்குறள் சரிங்களா. திருக்குறள் அப்படியே சும்மா ஒரு ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ சும்மா ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஏதாவது முக்கியமான திருக்குறள் இருந்தால் அப்படின்னா நான் சொல்கிறேன். ஸோ இது முக்கியமான நோட் பண்ணிக்கோங்க. கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர், கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து என்ற குறள் இடம்பெறும் அணி பிரிது மொழிதல் அணி. இது வந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ திருவள்ளுவர் பற்றி நம்ம டீட்டெயிலாக சிலபஸ் வரும்போது பார்க்கலாம். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. ஸோ புகழ் வந்தாலும் பழியே வந்தாலும் நடுவு நிலைமையோட சிந்தித்து பார்க்க வேண்டும். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் யாருன்னா கல்லாதவர்களை சொல்கிறார்கள் சரிங்களாப்பா. வல்லுறவும் பிரித்து எழுதுக. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வல் கூட்டல் உருவமாப்பா கிடையாது, வன்மை கூட்டல் உருவம். டிஎன்பிஎஸ்சி கொஷின். நெடுமை கூட்டல் தேர், நெடுந்தேர். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் அப்படின்னு வரக்கூடிய அணி ஓமை அணி சரிங்களா. ஸோ ஓமை அணி சரிங்களா. வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை அப்படிங்கிறது ஓமை அணி. ஸோ வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தாறு போல கெடும். போல, புறைய, அன்ன, மான, இன்ன, கடுப்ப இதெல்லாம் வந்தால் என்னது ஓமை அணி சரிங்களாப்பா. ஸோ அவ்வளோதான் இதில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த 2 திருக்குறள் என்னப்பா. ஸோ இது நம்ம திருக்குறளே முன்னாடியே இருக்குது. ஸோ இதை பார்த்து ஃபில்அப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இயல் 2 அப்படிங்கிறது நமக்கு முடிந்தது. ஸோ 3வது இயல் 4வது இயல் அடுத்த நம்ம பாட்டில் பார்க்கலாம். ஸோ 2 இயலாகவே போகலாம், ஏன்னால் கடினமாக இருக்கலாம். ஸோ புதிதாக படிக்கக்கூடிய நபர்கள். ஸோ எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, 1 மணி நேரம் கிளாஸ் எடுக்கணும்னு நான் தயார். ஸோ எல்லா புக்கையும் ஒரே வீடியோவில் கூட 2 மணி நேரத்தில் முடிச்சு விட்டு போயிடலாம். ஸோ அதை நீங்கள் படிக்க வேண்டும், நீங்கள் சரியாக அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு ஸோ நம்ம அடுத்த பாட்டில் 3வது 4வது இயல் பார்க்கலாம். ஸோ கேட்ட அனைத்து கேள்விகளுக்கும் வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பண்ணிடுங்க. ஸோ எல்லோரும் நல்லா படிங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ கிளியராக உங்களுக்கு பொறுமையாக கிளியராக புரியும் அப்படிங்கிறது நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.